என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்ட செய்தியை நீ தள்ளிவிடாதே. உனக்காகவே வந்திருக்கின்ற இந்த தாயின் அன்பையும் நீ உதறிவிடாதே. நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் என் பிள்ளை நீ பார்த்து விட்டால் போதும். நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முழுக்க முழுக்க உனக்கு வாழ்க்கையின் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியானவள் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்களில் எல்லாமும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நன்மைகளை வேண்டி இந்த தாயினிடத்திலிருந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை பெற துடிக்கும் இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமாக உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எத்தனை நேரம் உன்னை சுற்றி நடந்தது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நினைத்து பார்த்து கலங்கியது போதும். இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதிர்ஷ்ட தேதியில் உன் வாழ்க்கையில் நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாமும் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியானதொரு விஷயத்தை நீ எப்பொழுது மனதில் நினைவில் கொள்கிறாயோ, எது சரி என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது எல்லாமுமே உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காது. எதிலுமே நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உனக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நாளிலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கே என்று ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நின்று பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடத்திவிட்ட எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதையுமே பெற வேண்டிய காலம் இது. உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதற்கு இனி நான் உனக்கு இடம் கொடுக்க போவது கிடையாது. உன் வாழ்க்கையின் நன்மைகளை நீயே தேடி பெறுகிறாய் என்றால் அதை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்குள் வரும் மாற்றங்களை நீ எப்பொழுதும் தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத விஷயங்களும் இனி உனக்கு நடக்க வேண்டும். எதிர்பாராத சந்தோஷங்களும் இனி உன்னை தொடர வேண்டும். எல்லா நிலையிலும் உன் ஆசைகளின்படி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த காலத்திலும் என் பிள்ளை தான் சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல உனக்கான மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை மறக்காது. உனக்கான சரியான புரிதலும் சரியான தெளிவும் நான் சொல்ல சொல்ல இனி உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, என்னவானாலும் சரி, உன்னை சுற்றி நான் உருவாக்குகின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். நடப்பதிலிருந்து உனக்கு கிடைக்கும் நன்மதிப்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனநிலையில் நான் எப்பொழுதும் உன்னை சந்தோஷத்தின் பிடியில் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தை நீ உணர்ந்து விட்டாய் என்பதனை தாண்டி
உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நாம் எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையாக உருவாக்கிவிட்ட நேரத்தில் இனி அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உனக்காகவே என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் முழுக்க இந்த தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு நல்ல மாற்றத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தை சந்திக்கும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும். இந்த வாழ்க்கையின் பாதையில் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுத்திட்ட இந்த விஷயங்களை இனி முழுமையாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியில்லாத விஷயங்கள் கூட அம்மா நினைத்தால் மட்டுமல்ல, நீ நினைத்தாலும் சரியாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில் என்பதனை மறந்து விடாதே. என்ன தேவையிலும் நீ உணர்ந்து காட்ட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ சரியாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு சொல்ல வேண்டிய நேரம், இனி எந்த நாளும் உனக்கு நல்லதை நான் நடத்த வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. முன்பிருந்தது போல இனி எதுவானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுத்து உதவும் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் பல வெற்றியை உனக்கு தந்திடும் என்பதனையும் நீ மறக்காதே. எது நடந்தாலும் நம்பிக்கைக்குரிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நன் மதிப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நானாக இருப்பதில் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ உணரப்போகிறாய். வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருப்பது இனி உனக்கு புரியும்படி, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு உணரும்படி நன் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. நல்லதொரு தேவைகளை இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நான் சொல்வேன். நாளைய விடியல் என்பது பௌர்ணமியினுடைய விடியல். அதே நேரம் என் குழந்தை, பௌர்ணமியினுடைய விடியலில் ஒரு மாதத்தினுடைய கடைசி நாளாக அந்த நாள் கிடைத்திருக்கின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் நீ பார்த்து விட்டால், இந்த 3லும் உன்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட ஏதாவது ஒன்றை நீ பார்த்து விட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, சில நேரங்களில் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். சில சமயங்களில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறக்காது. எதையாவது எண்ணி எதையாவது யோசித்து கலங்குவதை விட நமக்கு நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டாலே அது போதும். பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நில ஒளியின் வெளிச்சத்தை போல என் குழந்தை, வெண்மையான பொருட்களை பற்றித்தான் உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த 3 பொருட்களை நீ பார்த்தால் போதும். இதில் ஏதாவது ஒன்றை நீ கண்டால் போதும். வெள்ளை நிறத்திலான சர்க்கரை, வெண்மை நிறத்திலான திருநீர், அதாவது நிறத்தை நான் உனக்கு குறிப்பிடுகிறேன். பச்சரிசி. இப்படி வெண்மை நிறத்தை முதன்மையாக கொண்ட தெய்வீக அம்சம் பொருந்திய இந்த பொருட்களுள் ஏதேனும் ஒன்றை நீ கண்டால் போதும்.
இரவிலேயே என் பிள்ளை உறங்குவதற்கு முன்பாக அதை பூஜை அறையில் எடுத்து வைத்து விட்டாள். இன்று என் வார்த்தைகளை கேட்டு அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் எப்பொழுதுமே என் குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடத்தப்படுவது உன் கண் முன்னால் தெரிந்துவிடும். இன்று என் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை, நாளை தான் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றாலும் பரவாயில்லை. அதற்காக நீ கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியாக உனக்குள் இருந்து பல மாற்றங்களை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு விடுவாய். எல்லோருக்கும் வாய்த்திடாத ஒரு விஷயம் என் பிள்ளைக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியென்று உணர்ந்து விட வேண்டும். நல்லதொரு வாய்ப்புகளை உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக கொடுத்திருக்கின்ற இந்த காலம் இனி ஒரு நாளும் எதையும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்காக நான் உருவாக்கிய இந்த விஷயங்களில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை மறக்காது. தேவைகளை உணர்ந்து சூழ்நிலைகளை தெரிந்து நாம் வாழ நினைக்கிறோம். இவை எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு புரியும் போது அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நன் மதிப்பு கிடைத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே வேண்டி விரும்பி நாம் செய்ய நினைக்கும் இந்த காரியங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் எல்லா நல்லதும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை நாளும் இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. மனது உடைந்து விடாமல், எதையும் எண்ணி கலங்கி விடாமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களின்பால் உன் வாழ்க்கையை நன்மையோடு கொண்டு வந்து சேர்க்கும்படி உன்னை நிறுத்தி வைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் முதன்மையான ஒன்றை கொடுக்கட்டும். உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் விலகி உனக்கு சந்தோஷத்தை துணை நின்று சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் உன்னை காலம் காலமாக தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் தெய்வம் ஒருபோதும் உன்னை விட்டு விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் ஒருபோதும் உன்னை தொலைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு இனி நடக்கும் நன்மைகளில் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நடக்கும் நல்ல விஷயங்களில் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து புரிந்து வாழ்ந்து விட்டாலே போதும். நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன சூழ்நிலையானாலும் சரி, எந்த நிலையானாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் நான் மதிப்போடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதுதான் உண்மை. எந்த நாளிலும் உனக்கு தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதுதான் உண்மை. எது நடந்தாலும் நீ எதற்கும் தயங்காமல் இரு. என்ன நடந்தாலும் நாம் தெய்வத்தின் பிடியில் இருக்கிறோம் என்பதனை உணர்ந்து கொண்டு நாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிரு. எல்லாமுமாக உனக்கு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே.
எது நடந்தது என்றாலும், எது நடக்கப் போகிறது என்றாலும் அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுதும், ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும், அதிலிருந்து நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை நாம் எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது என்பதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை எப்பொழுதும் நீ தொலைக்காதே. விடியும் பொழுதை உனக்கு நான் வெற்றி பொழுதாக மாற்றி தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாவற்றிலும் நான் துணை இருப்பதையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்னவாகும் என்ற எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியானதொரு தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எப்படியும் உன்னை மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என்னதான் சூழ்நிலையாக மாறி இருந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்களாக இந்த வாழ்க்கை உன்னை நடத்தி இருந்தாலும், அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதனை புரிந்து கொள். அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷமடைய போகிறாய் என்பதனை புரிந்து கொள். எதற்குமே நீ அஞ்சாமல், எதற்குமே தயங்காமல், எதையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தேடி பெறக்கூடிய காலம் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளையை சந்தோஷமாக வழிநடத்தும் காலம் என்பதனை நீ மறக்காதே. மேன்மையடைய வேண்டிய நேரமும் மேன்மையடைய வேண்டிய தருணங்களும் இனி உனக்காக எல்லாவற்றிலும் துணையிருந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை மறக்காதே. நல்லதொரு தீர்வுகளினால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக எதையும் வாழ்ந்துவிட நீ தயாராக. சந்தோஷம் என்ற ஒன்றை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எதை செய்தால் நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீ வாழ்ந்துவிட்ட பிறகு இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான புரிதலை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் உன் விருப்பங்களும் உன் தேவைகளும் உனக்கே என்று நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி சொல்லும் சொல்லில் இனி இந்த வாழ்க்கை உனக்குள் ஏற்படுத்தும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. எதையும் நாம் உணரும் காலத்தில் நமக்கு நம்மை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மேன்மையடைய செய்ய போகிறோம் என்பதனை மறக்காது. காலம் உனக்கு நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு விடியலையும் தர வேண்டும் என்று தயாராக இருக்கும் பொழுது நீயும் அதை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் அதை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எந்த நாளிலும் இதை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலத்தில் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் உனக்கு என்னவென்று நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் இனி உன்னோடு நான் நிற்பதிலிருந்து உனக்குள் பல மாற்றங்களை அது தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு தேவைகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் நீ எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு வெற்றியே என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நல்லதை செய்யும் என் பிள்ளைக்கு நல்லது எப்பொழுதும் செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலம் என்னவென்று உனக்காக உருவாக்கும் இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டால் தேவையான விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு விலகி நடப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்காது. அத்தனை நேரமும் இனி நீயாக இருந்து
நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய நன்மைகளை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.